இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கிறேன். இந்த காலை வேளையில் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு வசனத்தை குறித்து தான் நான் இன்றைக்கி பேசலான்னு நினைக்கிறேன். அது என்னான்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10வது வசனம் கடைசி பகுதி. மத்தேயு 25:10 கடைசி பகுதி. ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்கு உள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. இப்போ ஆயத்தம் இருந்தவங்க அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ளாடி பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. அப்போ ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளாடி பிரவேசிக்கிறதுக்கு ஒருவரோடு கூட கிளம்புனாங்க. உள்ளே பிரவேசித்தவொடனே என்ன ஆச்சுன்னா கதவு அடைக்கப்பட்டது. இதை எப்படி ஒப்புமைப்படுத்துகிறாங்கன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்புமைப்படுத்தி தான் இந்த அதிகாரத்தில் பேசப்படுகிறது. அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த கண்டென்ட்டை ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவல்லையே பேசலான்னு நினைக்கிறேன். இதில் கதவு அடைக்கப்பட்டதுன்னு சொல்கிற நேரம் அந்த கதவு திறக்கப்பட்டு இருக்கிறது இல்லையா? திறந்திருக்கிற கதவு ஒரு நாள் வந்தப்போ அடைக்கப்பட்டது. அப்படி எப்போன்னா, ஆயத்தமாக இருந்தவங்க எல்லாம் அந்த கல்யாணத்துக்கு வீட்டுக்குள்ளே பிரவேசித்த உடனே அது அடைக்கப்பட்டது. அதுவரை அது அடைக்கப்படவில்லை. இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழி இப்போதைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாள் உண்டு, அந்த நாள் வரும் பொழுது அது அடைக்கப்படும். அந்த நாள் மிக சமீபமாக இருக்கிறது நம்ம பைபிளில் பார்க்குற நேரம் தெரிகிறது. இதே கதவு ஒரு நாள் அடைக்கப்பட்டது. எப்போன்னா, ஆதாம் தப்பு செய்தப்போ பரலோகராஜ் நித்திய ஜீவனுக்கு போகிற வழியை அவர் அடைத்து கெரூபன்களை அதில் விட்டிருந்தார். அப்போ அன்னைக்கு அடைக்கப்பட்டது. பிற்பாடு இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால நம்மளை மீட்டெடுக்கும் பொருட்டாக அவர் இரத்தத்தை இந்த உலகத்தில் சிந்தின பொழுது அந்த கதவு மறுபடியுமாக திறக்கப்பட்டது. அன்னைக்கு திறக்கப்பட்ட கதவு தான் இன்னைக்கு வர ஓப்பனாக இருக்குது. ஏன்னா அவருக்கு இரத்தத்தினால யாரெல்லாம் இந்த நாட்களில் மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்குது, அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்குள்ள அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இதுவும் ஒரு நாள் என்னாகும், அடைக்கப்படும். இதுக்கு முன்னாடி இருக்க கதவு அடைக்கப்பட்டது. நோவா காலத்தில் பேழையை செய்ய சொல்லிட்டு கொஞ்ச நாள் அந்த கதவு திறக்கப்பட்டிருந்தது. யாராவது உள்ளே வாங்கன்னு. அப்போ நோவாவும் குடும்பத்தார் எல்லாரும் உள்ளே வருவதற்காக அனைவரை அழைத்திருப்பார்கள். ஆனால் யாருமே என்ன பண்ணலை, அந்த பேழைக்குள்ளாடி செல்லவில்லை. ஆனால் ஒரு நாள் வந்தப்போ அந்த பேழையின் கதவு அடைக்கப்பட்டது. அந்த அடைக்கப்பட்ட கதவை யார் அடைச்சான்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அடைத்தார். வெளிப்படுத்தல் ஒரு வசனம் வரும், நான் திறந்ததை யாரும் அடைக்க முடியாது, நான் அடைத்ததை யாரும் திறக்க முடியாது. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த நாட்களில் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு வழி மாத்திரமில்லை திறந்திருக்கிறது. இதே டைம் நரகத்துக்கு போகிற வழி என்ன இருக்குது, திறந்திருக்கிறது. அப்போ ஒரு நாள் ஒன்று அடைக்கப்பட்டிருந்தது. என்னென்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழி அடைக்கப்பட்டிருந்தது. அது இயேசுவின் இரத்தத்தினால இப்பொழுது 2026 வருஷமாக திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நரகத்தின் வழி எப்போதுமே திறக்கப்பட்டதாக தான் இருக்குது, அது அடைக்கப்படவில்லை. இன்னும் ஆழமாக சொல்ல போனால், நரகத்துக்கு போகிற வழியின் வாசல் விசாலமாக இருக்குமா, அந்த வாசல் பெரிதாக இருக்கும். ஆனால் நீங்கள் உள்ளே போக 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 உள்ளாடி போய் விழுகிற இடம் என்ன, நரகமாக இருக்குது. அது கொடூரமான ஒரு காரியமாக இருக்கும். அதே இது பரலோகத்தின் வாசல் இடுக்கமாக இருக்கும். அதை கண்டுபிடிப்பவனே ரொம்ப அபூர்வமாக இருப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அதை கண்டுபிடிக்கணுன்னாலே நமக்கு என்ன வேணும்னா, பரிசுத்த ஆவியானவன் துணை வேணும். அப்போ இதில் இந்த இடுக்கமான வழின்னு சொல்கிற நேரம் சின்ன ஒரு வாசல், அதை கண்டுபிடிக்கிறது. அது எங்கே, எப்படி அதை கண்டுபிடிப்பது, அது பைபிள் வசனத்தின் மூலியமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ இதில் டாப்பிக்கு. அப்போ இந்த கதவு அடைக்கப்பட்டது நமக்கு. அப்போ இந்த நாட்களில் ஒரு கதவு அடைக்கப்பட போகிறது. வெகு சீக்கிரத்தில் நமக்கு தெரியாது அந்த கதவு எப்போ அடைக்கப்படும்னா, எப்போ மணவாளன் பரிசுத்தத்தில் நிறைந்திருக்கிறவங்கள சேர்த்து கொள்ள வருகிறாரோ, சேர்த்து கொண்டு போகிறாரோ, அன்னைக்கூட என்ன ஆக முடியும், பரலோக ராஜ்யத்தின் இல்லை என்ட்ரி கதவு என்ன படும்போது அடைக்கப்பட போகிறது. அதுக்கு பிற்பாடு அதுக்கு உள்ளாடி பிரவேசிப்பதுன்னு சொல்கிறது கடினமான ஒரு காரியமாக இருக்கும். இப்போ விசாலமாக இருக்குது. எப்படி வேணாலும் கஷ்டப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஏற்றெடுத்தால் மட்டுமே போதும்.
ஆனால் இன்னொரு நாள் வருது, அது பயங்கர கொடூரமான நாட்களாக இருக்கும். நோவா காலத்தில் வந்து அவங்க எல்லாம் அடைக்கப்பட்ட கதவை வந்து திருப்பி திறக்கும்படியாக கெஞ்சின பொழுது அது திறக்க முடியலை. ஏன்னா தேவன் அதை அடைத்தார். ஒரு நாள் இதே போல் வரப்போகிறது. அன்னைக்கு கிருபையின் காலமெல்லாம் இருக்கிறாது, சமாதானம் அதில் இருக்காது, அதில் வந்து சந்தோஷம் இருக்காது, மனசாட்சி இருக்காது. தேவன் அதில் எல்லாம் வந்து நம்மளை தெரியாதவர் போலே இருப்பார். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு வசனம் அழகாக சொல்கிறாரு, நான் உங்களை அறியேன், நீ யாராக வேணால் இருந்துட்டு போகலாம், ஆனால் நான் உங்களை என்ன பண்ணலை, அறிய மாட்டேன். அப்போ இந்த கதவுக்குள்ளே பிரவேசிக்கணும்னா, இந்த கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கணும்னா நாம் என்ன பண்ண வேண்டும்? இந்த கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு யாருக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்துருக்கிறாருன்னா, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இந்த கல்யாண வீட்டில் பிரவேசிப்பதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அத்தாரிட்டி யார் உள்ள பிரவேசிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு வரைமுறைகள் இருக்கிறது. இதில் இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஃபஸ்ட்டு இங்கே ஆயத்தமாக இருக்கணும். இல்லை, ஆயத்தமற்றவர்களாக இருந்தால் இந்த கல்யாண வீட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஆயத்தமாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆயத்தம் இல்லாதவர்களுக்கு இதுக்குள்ளாடி என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கும் பிரவேசிக்க முடியாது. ஆயத்தமாக இருந்தவர்கள் அப்போ ஆல்ரெடி என்ன பண்ணுறாங்க, அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. இப்படி ஒரு டோர் இருக்குது, இப்படி ஒரு காரியம் இருக்குது, பரலோக ராஜ்யம் இருக்குது, அது உள்ளாடி நான் போகணும், இந்த மாதிரி அவேர்னஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உள்ள என்ன பண்ண முடியும், பிரவேசிக்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்தார்னா நான் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போவேன்னுள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த கல்யாண வீட்டுக்குள்ளாடி பிரவேசிக்க முடியும். அப்போ ஆயத்தம் மற்றவர்களுக்கு வழி இல்லை. அப்போ ஆயத்தம் ஆனவர்கள், ஆயத்தத்தோடு இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வசனத்துக்கு அதிகாரத்துக்கு முதல்ல நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும், 5 கன்னிகைகள் மாற பற்றி போட்டிருப்பாங்க. அப்போ இவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எப்படியா இருக்கணும்னா 5 கன்னிகைகளாக இருக்கணும், கற்புள்ளவர்களாக இருக்கணும். அப்படின்னா உலகத்தினால் நாம் என்ன பண்ண முடியும், என்ன தீட்டுப்படாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கணும். இதுதான் ஆயத்தப்படுவதற்கு முதல் காரியம். ரெண்டாவது, இந்த பட்டிருக்கிறவங்க எதோடு இருக்கணும்னா விளக்கோடையும், விளக்குன்னு இங்கிலீஷில் லேம்புன்னு கொடுத்துருங்க, அந்த தீவட்டிகளோடையும், தீவட்டிக்கு கூட எண்ணெய் இருக்கணும். இந்த 2 காரியம் இருக்கணும். அதுக்கு அடுத்தது என்னன்னா, நித்திரையாக இருக்கக்கூடாது. தேவன் வருகிற பொழுது விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். இதுக்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறைய இருக்குது, அதை பற்றி நம்ம பேசினா ரொம்ப லெங்காக போகும். ஏன்னா லேம்ப் இருக்கணும்னா, வெளிச்சம் இருக்கணும்னா வசனத்தை உள்ளாடி ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். வெளிச்சம் நம்மளிடத்திலிருந்து பிரகாசிக்கிறதாக இருக்கணும். ஒரு ஆள்கிட்ட வெளிச்சம் இருக்கணும் வைங்களா, தீவட்டி இருக்குன்னா அவங்கள சுற்றி லைட்டு வந்து பிரகாசமாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த வெளிச்சம் இன்னொரு ஆளுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் இல்லையா. முதலாவது இந்த வெளிச்சம் எனக்கு உள்ளாடி இருக்கணும். வசனம் எனக்கு உள்ளாடி இருந்துச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவனாக நான் இருப்பேன். அப்போ இந்த வெளிச்சம் தீவட்டியிலே கொடுக்க வைத்திருக்கிறேன்னா, ப்ளஸ் இதை நான் பிடித்து கொண்டே இருக்க வேண்டும். ரெண்டாவது, இந்த வெளிச்சம் குன்றி போகாமல் இருப்பதற்கு நான் என்ன பண்ணணும், எண்ணெய் கையில் வைத்திருக்கணும். எண்ணெய் நான் ஊற்றிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எண்ணெய் இல்லாமல் வெளிச்சம் கண்டினியூஸாக எரியாது. வசனத்தை படிக்கிறேன்னா அந்த நேரம் குழந்துட்டு எரியும். ஆனால் எண்ணெய்ன்னு சொல்கிறது அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளாடி இல்லைன்னா அந்த கொடுக்கப்பட்ட விளக்கு என்ன ஆகாது, எரிந்து கொண்டே இருக்காது. அப்போ ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களை மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆயத்தமாக இருந்தவர்கள் யாருன்னா விளக்கை வைத்திருக்கிறார்கள், எண்ணெயை வைத்திருக்கிறார்கள், இன்னும் நித்திரையை தெளிந்தவர்களாக இருக்கிறாங்க, அலர்ட்டாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் பரலோக ராஜ்யம், இந்த கதவு, மணவாளன், இதை குறித்து அவேர்னஸாக இருந்து எதிர்நோக்கி இருக்கிறவங்க தான் ஆயத்தமற்றவர்கள். அல்லாமல் வெளிச்சத்தை குறித்தும் சில பேர்கிட்ட என்னன்னா வசனம் தெரியும், ஆனால் அதை வந்து நம்ம பலப்படுத்துறதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு உள்ளாடி இல்லாமல் இருப்பாங்க. கட்டளைகளின்படி ஜீவிக்காதவங்களாக இருப்பாங்க. வசனத்தை படித்து விட்டு வசனம் தெரியும், இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியும், அவரை ஏற்றெடுக்காதவர்களாக இருப்பாங்க. ஏற்றெடுத்தவங்களுக்குள்ளாடி தான் வெளிச்சம் இருக்கும். இயேசு கிறிஸ்துவ அறிந்தவருக்குள்ளாடி வெளிச்சம் இருக்குன்னு நம்ம அதை பைபிள் கொடுத்துட்டில்லை. இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றெடுக்கிறவர்களுக்குள்ளாது தான், அந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்டவங்களுக்குள்ளாடி தான் என்ன இருக்கும், வெளிச்சம் இருக்கும். இந்த விளக்கு எரியும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எண்ணெயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எப்போ வருவார்னு உள்ளது நமக்கு தெரியாது.
ஆனால் அவர் வருகிற நேரம் வெளிச்சமாக இருக்கும். தேவன் நம்மளை சந்திக்க வருகிற நாள் வெளிச்சமுள்ள நாளாக இருக்கும். அளவு சொல்ல போனால் தேவன் மறுபடியுமாக நம்மளை பார்க்க வரும் பொழுது இயேசு கிறிஸ்து திருடனை போல வருகிற நாள் வரும்போது அவரை கண்ணோக்கி பார்க்கிறவங்களுக்கு வெளிச்சம் பிரகாசிக்கப்படும். ஆனால் அந்த வெளிச்சத்துக்குள்ள என்றான பிறகு இந்த பூமியானது முழுமையாக இருட்டினால் நிரப்பப்பட போகிறது. ஒன்று சொல்ல முடியும், தேவனை எதிர்நோக்கி இருக்கிறவங்க வாழ்க்கை வெளிச்சம் உள்ளதாக இருக்கிறது. இந்த வெளிச்சத்துக்குள்ளே அவங்க பிரவேசிக்க போகிறாங்க. இந்த வெளிச்சம் அது சீக்கிரத்திலே இந்த பூமியில் வரப்போகிறது. நாம் பார்க்க போகிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் கண்களால் பார்க்க போகிறோம். இதில் இன்னொரு ஆழமான கருத்து உண்டு. ஆயத்தம் இருந்தவர்கள் அவரோடு கூட எங்கே போனாங்களாம்? கல்யாணம் விட்டு போனாங்களாம். ஒத்தைக்கு போக முடியாது. அவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட தான் எங்கே ஏற முடியும்? கல்யாண வீட்டுக்குள்ளாடி ஏற முடியும். நாம் கல்யாண வீட்டுக்குள்ளாடி ஒருவனை அனுப்ப வேணும்னா இயேசு கிறிஸ்து யாராவது கூட இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு யாருங்க எங்கே போக முடியாது? கல்யாண வீட்டுக்குள்ளாடி பிரவேசிக்க முடியாது. அங்கே அவங்களுக்கு என்றாக முடியாது. இப்போ வருகிறவர் யார்? இயேசு கிறிஸ்து அழைத்து கொண்டு போக வருகிறார். இயேசு கிறிஸ்து என்னை அழைத்து கொண்டு போக வருகிறார். அப்படி இருக்கிற நேரம் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கலைன்னா எனக்கு கல்யாண வீட்டுக்குள்ளாடி என்றாக முடியாது. நிறைய பேர் சொல்லலாம், இயேசு கிறிஸ்து இல்லை, வசனத்தின்படியாக இன்னொரு பேரை நான் கும்பிடுறேன், விசுவாசம் எனக்கு உள்ளாடி இல்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியும்னு சொல்கிறனால எல்லாம் என்ன பண்ண முடியாது? கல்யாண வீட்டுக்குள்ளே என்றாக முடியாது. இயேசு கிறிஸ்துவோடு கூட தான் கல்யாண வீட்டுக்குள்ளாடி என்றாக முடியும். ஏன்னா அவரோடு கூட யார் மறுபடி வருகிறார்னா இயேசு கிறிஸ்து தான் மறுபடியுமாக. யார் இரத்தத்தால் அந்த கதவை திறக்கும்படியாக செய்தாரோ அந்த இரத்தத்தினால மீட்கப்பட்டவங்க அவரோடு கூட தான் திறந்த கதவை யாரை திறந்தார்? இயேசு கிறிஸ்து தான் திறந்தார். அப்போ அந்த கதவை அடைக்கிறதற்கும் அதிகாரமாக இருக்குது, இயேசு கிறிஸ்து தான் இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணாலும் என்ன செய்தாலும், ஜபித்தாலும், அற்புதங்கள் செய்தாலும், அடையாளங்கள் செய்தாலும், தான தர்மம் பண்ணாலும், பரிசுத்தமாக ஒரு வாழ்க்கையை வாழாமல் ஏதோ தோனிய சம்பளையில் நம்ம ஜீவித்துட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணோம், வசனம் பேசணும், நிறைய பேரை பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தோம். இதெல்லாம் சொல்லிட்டோம். இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாமல், நம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளாமல், நம்முடைய ஆத்மாவில் ஏற்றுக்கொள்ளாமல் அவரோடு கூட நம்ம இல்லாமல் இருந்தால் நாம் என்ன பண்ண முடியாது? அந்த திறக்கப்பட்ட கதவுக்குள்ளாடி என்றாக முடியாது, கல்யாண வீட்டுக்குள்ளே என்றாக முடியாது. அப்போ என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ அன்னைக்கு நமக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. நானும் எங்கே போவேன்? கல்யாண வீட்டுக்குள்ளே என்றாவேன். அப்போ இயேசு கிறிஸ்துவோடு தான் அந்த கல்யாண வீட்டுக்குள்ளாடி என்றாக முடியும். அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே என்றான பிற்பாடு என்னப்படும்? கதவு அடைக்கப்படும். இந்த கதவு அடைச்சாச்சுன்னா அதுக்கு பிற்பாடு நமக்கு என்ன பண்ண முடியாது? மறுபடியுமாக நித்தியத்துக்கு போகிற வழி ஒரு நாள் அடைக்கப்பட போகிறது. அந்த வழி அடைக்கப்பட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வழி திறக்கப்பட போகிறது கிடையாது. ஆனால் இன்னொரு வழி திறந்தே இருக்கிறது. எது திறந்துருக்கு? நரகத்துக்கு போகிற வழி இன்னும் திறந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த பரலோகத்தின் வழி அடைச்சாச்சுன்னா ஒரே வழி தான் திறந்துருக்கு. எது? நரகத்துக்கு போகிற வழி திறந்துருக்கு. நம்ம வேண்டான்னு சொன்னாலும் வேணும்னு சொன்னாலும் அந்த வழியில் பாக்கி உள்ள எல்லாருக்கும் போகக்கூடிய அதிகாரம் இருக்குது. அதுக்கு பிற்பாடு நான் வேண்டான்னு சொன்னாலும் அந்த வழிக்குள்ளே தான் நம்ம போகணும். இன்னொரு வாய்ப்பு இல்லை. இந்த நாட்களில் நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் கதவு என்னைக்கு வேணாலும் அடைக்கப்படலாம், இன்றைக்கி வேணாலும் கூட அடைக்கப்படலாம். அந்த தருணத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கதவுக்குள்ளாடி பிரவேசித்து கல்யாண வீட்டுக்குள்ளாடி நம்ம என்றாகணும். இந்த கதவு அடைக்கப்பட்டாச்சுன்னா நமக்கு உள்ளாடி என்றாக முடியாது. இந்த கதவுக்கு உள்ளாடி போகணுன்னா அது இடுக்கமான வழி தான், கடினமான வழி. ஆனால் போக 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 அது லெகுவாக இருக்கும். தேவன் அந்த வழிக்குள்ளாடி நம்மளை நடத்துவார். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கதவுகள் அடைக்கப்படும் முன்பாக நாம் தேவனை அறிந்து கொள்வோம். தேவன் அந்த கதவுகள் அடைக்கப்பட முன்னாடி நம்மளை நித்தியத்தில் சேர்ப்பார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாடி இருக்கட்டும். தேவன் எல்லாரையும் நேசிக்கிறாரு. யாருமே நித்தியத்தை விட்டுக்கூடக்கூடாது.